படிச்சு முடிச்சாச்சு. இப்ப வேலைக்கு என்ன பண்ணலாம்? நாமளே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிடலாம். படிச்சும் முடிச்சாச்சு, டிகிரியும் வாங்கியாச்சு. இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் மற்றவங்கள ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. யாராவது இன்னைக்கு சிக்கிறாங்களா பார்ப்போம். நர்ஸ், முதல்ல ஒரு போர்டை போடுங்க. எனக்கு வர பேஷண்ட்டுக்கு குணமாயிடுச்சுன்னா அவங்க எனக்கு 500 தரணும். அப்படி அவங்களுக்கு குணமாகலன்னா நான் அவங்களுக்கு 2000 கொடுத்துருவேன். முதல்ல போய் போர்டு போடுங்க. நோய் குணமாயிடுச்சுன்னா 500 கொடுத்தா போதும், குணமாகலைன்னா 2000 கொடுக்கப்படுமா? எங்க? ஓகே டாக்டர், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாக்குல சுவே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதானே. நர்ஸ், அந்த 10ஆம் நம்பர் டேப்லெட் கொண்டு வாங்க. என்ன கசக்குது? அவ்வளோதான், உங்களுக்கு டேஸ்ட் தெரிஞ்சிருச்சே. ஃபீஸ் வந்து 500. நாம ஒன்று நினச்சா அவன் ஒன்று நினைக்கிறானே. இப்பயே போனால் மாட்டிப்போம், 2 நாள் கழிச்சு போகலாம். டாக்டர், இது அதே ஆள் மாதிரியே இருக்கே. பழசுதான் மறந்து போச்சு. நர்ஸ், அந்த 10ஆம் நம்பர் டேப்லெட் கொண்டு வாங்க. அன்னைக்கு இதே தானே கொடுத்தீங்க, நாக்குல சுவையிலன்னு சொன்னதுக்கு. அவ்வளோதான், உங்களுக்கு ஞாபக சக்தி வந்துச்சு. உங்க ஃபீஸ் 500. தேங்க்யூ. திருப்பி ஏமாந்துட்டேனா? விட மாட்டேன். 2 நாள் கழிச்சு திருப்பியும் வரேன். டாக்டர், டாக்டர். நர்ஸ், அவங்கள பார்த்து கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க. கண்ணு தெரியல டாக்டர். ஐயோ சாரிப்பா, நான் அதுக்கெல்லாம் படிக்கல. இந்தாங்க 2000 ரூபாய், நீங்களே வச்சுக்கோங்க. இதுல 500 ரூபான்னு போட்டிருக்கே டாக்டர். அவ்வளவுதான், உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சே. எடுங்க 500. இது என்னுடைய 500, உங்களது கொடுங்க. சுத்தம் மோசம், இதுக்கு மேல போக கூடாது. என்ன எல்லாரும் ஏமாத்திட்டே இருக்காங்க? முதல்ல நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கடவுளே, இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க, அதுக்கு அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்க. ஏன் எல்லாரையும் ஏமாத்தி காசு வாங்குறீங்க? ஒழுங்கா உழைச்சி சம்பாரிச்சு காசு வாங்குங்க. சரி, 3 தடவை ஏமாந்தாச்சு. இதுக்கு மேல ஏமாறாம உழைச்சி சம்பாதிக்கணும். நண்பர்களே, முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஏமாத்தாம உழைச்சி சம்பாதிக்கணும்.